இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்றது. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ, அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையவும் அன்பிடைய சிந்தித்த சேவை செய்வே. தந்தையவும் அன்பிடைய சிந்தித்த சேவை செய்வே. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுற நமக்கு தெய்வ பலனாக இருக்கும். இன்னும் ஒரு குட் ஃப்ரைடே நாம் சந்திக்க இந்த நாளை தந்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல், நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சத்துருடைய சதித்திட்டங்கள் ஏராளம் உண்டு. அவன் நம்மை எதிர்த்து கொண்டே தான் இருப்பான். ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை நாம் ஜெயிப்போம் என்று எப்பொழுதும் சொல்வது போல இன்றும் நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1:22 யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆனால் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை என்று சொல்வது யூதர்களுக்கு இடரலாக இருக்கலாம், கிரேக்கர்களுக்கும் அது இடரலாக இருக்கலாம். நான் ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. கிராஸ் இஸ் த பவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை என்று சொல்வது நம் கழுத்திலே தொங்கி போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு அடையாளம் அல்ல. மரத்தினால் செய்யப்பட்டதோ பொன்னினால் செய்யப்பட்டதோ ஒரு அடையாளம் அல்ல. சிலுவை என்று சொல்வது இயேசு நமக்காய் சகித்த வேதனை, நமக்காய் செய்த தியாகம், நமக்காக அவர் சம்பாதித்த ரட்சிப்பு, நமக்காக அவர் அடைந்த அவமானத்தின் சின்னம் இந்த சிலுவையே. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கும், நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. We preach Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறொன்றையும் பேச நான் விரும்புவதில்லை.
சிலுவைதான் எனக்கு மேன்மை. இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஒன்று எனக்கு உண்டானால் அது சிலுவை மாத்திரம்தான் என்று உள்ளத்தின் உண்மையோடு நான் சொல்கிறேன். மேன்மை சிலுவையே எந்த மேன்மை. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பாரதோ கல்வாரி சிலுவை, அந்த கோர அடி, வசைமொழிகள், காரியுமுதலுக்கு தன் முகத்தை அவர் மறைக்கவில்லை. நடுமையின் நாயகன் எனக்காக இந்த பாடுகளை பட்டார் என்று சிந்திக்கையிலே அவருக்கு நான் என்ன செலுத்துவேன், எதை செலுத்துவேன், என்ன செய்வேன் என்று என் உள்ளம் ஏங்குகின்றது. ஆம், அவர் அடைந்த வேதனைகள் சொல்லொன்னா வேதனைகள். ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது தூக்கு தண்டனை என்றால் 5 நிமிடம்தான். எலக்ட்ரிக் சேர் என்று சொன்னால் ஒரே வினாடி தான். அப்படி பலரும் இப்பேற்பட்ட வாழ்க்கையிலே தண்டனை அனுபவித்ததுண்டு. ஆனால் சிலுவை என்று சொன்னால் சாகும் வரையிலும் இஞ்சி இஞ்சாக வேதனை அனுபவிப்பதுதான் சிலுவை. 1 மணி நேரத்திலோ 1 நிமிடத்திலோ சாகிற ஒரு சாவல்ல சிலுவை. எத்தனை வினாடிகள், எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் சொல்லவே முடியாது. அவமானத்தின் சின்னம். ஆம், நீல வானத்தின் கீழ் பூமியின் மேலாக அந்த கொல்கத்தா மலையிலே கோர பாடுகளை அனுபவித்தவராய், சிலுவை சுமந்தவராய் அந்த மேட்டிலே அவர் ஏறினார். என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையின் வேதனையிலே அவர் கீழே விழுந்தார். அந்த சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்தார். இந்த நேரத்தில் யாரை நினைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? உன்னையும் என்னை நினைத்துத்தான் அந்த சிலுவை அவர் சுமந்தார் என்று நினைக்கையிலே, ஆண்டவரே, என் உள்ளம் நன்றியால் நிறைகிறது. அவர் சுமந்து விட்டார், ஆகவே நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லும் ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவை எடுக்க வேண்டும், அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது குட் ஃப்ரைடே என்று சொல்வது 40 நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் பலர் கறி சாப்பிடாம அவர் அனுபவிக்கின்ற சில இன்பங்களை வெறுத்தவர்களாய் இந்த 40 நாள் ஆண்டவருக்காக அவர்கள் தன் உடலை வருத்தி கொண்டார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது 40 நாட்கள் செய்கிற ஒரு தியாகம் அல்ல. அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அறைகூவி அழைக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லும் பதில் என்ன? ஆண்டவரே, இதோ நான் அனைத்தையும் வெறுத்து உன் அடியானாய் வர ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரே, சிலுவையை பார்த்தவர்கள் ஒருபோதும் மாற்றமடையாமல் திரும்பி செல்ல மாட்டார்கள். சிலுவை என்று சொல்வது மனமாற்றத்தினிடம், மத மாற்றத்தினிடம் அல்ல, மனமாற்றத்தினிடம். சிலை என்று சொல்லுவது இந்த உலகத்திலே அவர் அடைந்த வேதனையை நினைத்து தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு இடம். Cross is the place of transformation. Cross is the place of responsibility. Cross is the place of reward. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, சிலுவை என்று சொல்லுவது நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்ற ஒரு இடம். ஒரு நாள் அழுதுவிட்டு வீட்டிற்கு செல்கிற ஒரு நாள் அல்ல இந்த குட் ஃப்ரைடே. அன்று ஒரு நாள் அது பிளாக் ஃப்ரைடே. வானத்தின் கீழாக பூமிக்கு மேலாக தேவனுடைய ஒரே பேரான திருக்குமாரன் நமக்காய் அடைந்த வேதனைகள், ஆணிகள் கடாவப்பட்டவராய், முள்முடி தரித்தவராய், கற்றூனிலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டவராய், உடலின் ஒவ்வொரு பகுதியும் சின்ன பின்னமாய் உருக்குலைந்தவராய், அவரை பார்க்கும் பொழுது அந்த கேடடைந்தவராய், அதை பார்க்கத்தக்க உருவம் இல்லாதவராய் நின்று கொண்டிருந்தார் இயேசு சிலுவையிலே. சிலுவையிலே அவர் மொழிந்த வார்த்தைகளை குறித்து பலர் இன்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலுவையிலே சிதறின சில முத்துக்களை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32வது வசனம். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலைப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கள்ளர் மத்தியில் கள்ளன் போல் நடுமையின் நாயகன் தேவனுடைய திருக்குமாரன் எனக்காக அன்று சிலுவை சுமந்தவராய் கொல்கதா மலையிலே ஏறுகிறார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக மெய்யாகவே உன் பாரத்தை சுமந்தவராய், பாவத்தை சுமந்தவராய், சாபத்தை சுமந்தவராய் அன்று சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். அடிப்பட்டவராய் சிலுவையில் அறையும்படி கொண்டு போகப்பட்டார். சாபத்தின் நிழலாக நின்றார். மரத்திலே தொங்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சபிக்கப்பட்ட நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அன்று மரத்திலே அவர் சிலுவை மரத்திலே தொங்குவதற்காக கொண்டு போகப்பட்டார். கள்ளன் மத்தியில் கள்ளன் போல் அன்று இயேசு அடைந்த அவமானத்தை எண்ணி நான் கதறுகிறேன். எனக்காகத்தானே இந்த பாரச்சிலுவை, எனக்காகத்தானே இந்த கசையடி, எனக்காகத்தானே இந்த வேதனை. சிந்திக்கிறேன். நான் சிந்திப்பது மட்டுமல்ல, செயல்படுத்த என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எப்பொழுது அவர் சொன்னார் தெரியுமா? அவர் வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுக்கு உரிமையோடு அவன் கொண்டு செல்கிற ஒன்று உண்டென்றால் அவன் போட்டிருந்த வஸ்திரம். இயேசுவுக்கு அந்த வஸ்திரத்தை கூட அவர் உரிந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த வஸ்திரத்தை சீட்டு போடுகிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏழையின் ரூபம் எடுத்த ஆண்டவர், பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த ஆண்டவர், அவர் வைத்திருந்த படகு இரவல், அவர் ஏறின கழுதை இரவல், கல்லறை கூட இரவலாகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட போகின்றது. அப்படிப்பட்ட ஆண்டவர் போட்டிருந்த வஸ்திரம் என்ன விலையேற பெற்ற வஸ்திரம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உண்பதற்கு மரத்தை பார்த்து பழத்தை தேடினார். குடிப்பதற்கு சமாரியா பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்டார். உறங்குவதற்கு படகிலே தலையை சாய்த்தவராய் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவருக்கு இப்பொழுது அவர் போட்டிருந்த வஸ்திரம் ஏன் இவ்வளவு விலையேற பெற்றதா? அந்த வஸ்திரத்தை குறித்து சீட்டு போடுகிறார்கள். ஏன் பங்கிட்டு கொள்ளலாமே? இல்லை, சீட்டு போடுகிறார்கள். காரணம் என்ன? எனக்கு தெரிந்த ஒன்றை நான் சொல்கிறேன். இந்த மண்ணிலே இயேசு வாழ்ந்தபோது, பெத்லகேம் தெருக்களிலே சென்ற போது, பெரும்பாலுள்ள ஒரு பெண் தன் வஸ்திரத்தை, அவருடைய உதிரம் அத்தனையும் இழந்தவள், உதிரத்தின் ஊரலினால் ஒரு வியாதிப்பட்டவளாய், தன் இரத்தத்தை அனைத்தையும் இழந்தவளாய் திருக்குமாரனை நோக்கி பார்க்கிறாள். இந்த வியாதி மருத்துவர்களால் குணமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி. பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டேன். இனிமேல் என்னிடத்திலே பணமும் இல்லை, மருத்துவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் என் வாழ்க்கைக்கு துணை, அவர் ஒருவர் தான் என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க முடியும் என்று அறிந்தாள், விசுவாசித்தாள். ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அவரை தொட முடியாது. என் தீட்டுள்ள ஒரு வியாதியால் அவள் நிறைந்திருந்தாள், அசுத்தமான ஒரு வியாதியால் நிறைந்திருந்தாள். அந்த வியாதி உள்ளவர்கள் யாரையும் தொட முடியாது, தொட்டவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள். யாரையும் தொட முடியாது, இயேசுவையும் தொட முடியாது. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அவரை தொடுவதற்கு அருகதையற்றவள், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நான் சுகமாவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட தரையிலே தவிழ்ந்தவளாய் அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் அவள் சுகமானாள். உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வல்லமையின் ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியால், அவருடைய வஸ்திரத்தில் அபிஷேகம் இருந்தபடியால் அந்த வஸ்திரத்தை தொட்டவர்களும் சுகமானார்கள். இதை கண்ட இந்த போர் வீரர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருப்பார்கள், ஆம், நாம் இந்த வஸ்திரத்தை போட்டுவிட்டு எருசலேம் வீதிகளிலே சென்றால் அந்த வஸ்திரத்தை தொட்ட எல்லோரும் சுகமாவார்களே, இதை வைத்து நல்ல பணம் சம்பாதிக்கலாமே. கேன்சர் வியாதி என்றால் 10,000, டிபி வியாதி என்றால் 5,000, இரத்த சம்பந்தமான வியாதி என்றால் 10,000, முடவன் என்றால் அவன் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் 1,00,000. இப்படியே விலை பேசி பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார்கள் போலும். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளை, அந்த வஸ்திரத்திலே வல்லமை இருந்தது என்றால் தொட்டவுடனே அவன் செத்திருப்பானே, சீட்டு போட்டவன் எல்லாம் செத்திருப்பானே. அப்படி என்றால் எங்கே இருந்தது வல்லமை? இயேசுவின் மேல் இருந்தது வல்லமை, அபிஷேகத்தின் மேல் இருந்தது வல்லமை.
ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய போது அன்று புறா வந்து தங்கியதே அந்த வெண்புறா, அந்த அபிஷேகம். அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதயம் நொறுங்குண்டவருடைய காயத்தை கட்டுவதற்காக, இந்த உலகத்திலே தரித்திற்கு சோஷத்தை அறிவிப்பக்க, இதயம் நொறுங்குண்ட மக்களுடைய காயத்தை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பிதா என்னை அனுப்பினார். ஆம், தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்திலே தந்தருளினார். இந்த பிதா வஸ்திரத்தில் அல்ல, அவரிலே இருந்தது வல்லமை, அபிஷேகத்தில் இருந்தது வல்லமை. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இன்றும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பேரை வைத்தே பணம் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு கூட்டம் சுற்றி திரிகிறது. They make business out of the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வரங்களை பணம் சம்பாதிப்பதற்காகவே பயன்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். வெள்ளையேற பெற்றது இயேசுவின் ரத்தம், அதற்கு விலை பேச முடியாது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்காமல் விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்கடா இளங்காளையின் ரத்தம் அல்ல, இயேசு விலையேற பெற்றது ரத்தம், அதற்கு விலை பேச முடியாது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. ஏன் தெரியுமா? இன்று ஒரு மனிதனை வாங்க முடியுமா? கோடிக்கணக்கான பணம் இருந்தால் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கலாம், மாடி வீடு வாங்கலாம், ஏன் தோட்டம் வாங்கலாம், கடற்கரையே வாங்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை வாங்க முடியுமா? முடியாது. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை விலைக்கு வாங்கிவிட்டது இந்த இயேசுவின் ரத்தம். The precious blood has bought millions of people. There is room at the cross for you. சிலுவையிலே இன்னும் உனக்காக இடம் இருக்கிறது. அந்த இரத்தமானது மனிதனை வாங்கினது மட்டுமல்ல, அவனை அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுவிக்கின்றது. ஆண்டவர் நாம் பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுவிப்பதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. அவர்களுக்கு அந்த இரத்தத்தின் மூலமாய் விடுதலை கிடைத்தது. இன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம் நம்மை விடுவிக்கிறது. புனித ரத்தம் விடுவிக்கிறது. அடிமைகளாக இருந்த நம்மை, பாவத்திற்கு, வியாதிக்கு, வேதனைக்கு அடிமையாக இருந்த நம்மை இயேசுவின் ரத்தம் விடுவிக்கிறது. ஆகவே தான் இந்த ரத்தம் வெள்ளையேறப்பட்ட ரத்தம். இந்த பூமியிலே என் கையை நான் வெட்டினால் ரத்தம் கீழே விழுந்து செத்துவிடும். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சிந்தின ரத்தம் இன்றும் ஜீவிக்கின்ற ரத்தமாக இருக்கிறது, இன்றும் பேசுகின்ற ரத்தமாக இருக்கிறது, பரிந்து பேசும் ரத்தமாக இருக்கிறது. ஆகவே இது விலையேறப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவானால் என்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன உங்களுக்கு ஞாபகம் வருகிறது? பிசாசு. நீ தேவனுடைய குமாரனானால் நீ இந்த உயர்ந்த ஒப்பரிகையிலிருந்து கீழே கூதி, நீ தேவனுடைய குமாரனானால் கல்லுகளை அப்பமாக்கி புசி என்று சாத்தான் என்று ஆண்டவருக்கு சவால் விட்டான். இன்னும் ஆண்டவருக்கு சவால் விடும் கூட்டத்தை நான் பார்க்கிறேன். நீ கிறிஸ்துவானால் ஆண்டவரே எனக்கு பணம் கொடும், நீ கிறிஸ்துவானால் எனக்கு பதவி உயர்வு கொடும், நீ கிறிஸ்துவானால் ஆண்டவரே எனக்கு பலவிதமான பிரச்சனை. ஆனால் போடுகிற கூட்டம் கிறிஸ்துவே, அவர் கிறிஸ்துவே. ஆனால் என்பது சாத்தானுடைய குரல். அவர் கிறிஸ்துவே, அவர் கிரைஸ்ட், the son of the living God. பேதுரு சொன்னான். இயேசு கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? நீ ஒரு யோவான், நீ ஒரு எரேமியா, நீ ஒரு தீர்க்கத்தில் ஒருவன் என்று பலரும் பலவிதமாய் வர்ணித்த போது பேதுரு சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆண்டவர் சொன்னார், இதோ பரலோகத்தின் தரவுகளை நான் கொடுக்கிறேன்,
இந்த பூமியில் என்னை கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவானால் என்கிற வார்த்தை வேண்டாம். அவரே கிறிஸ்து. யார்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதை சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு பாக்கியம் உண்டாகும். அதை சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அதை சொல்லும் பொழுதே உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவர் இகழ்ந்தான். நீர் கிறிஸ்துவானால் என்னை ரட்சியும் என்று கூறுகிற மக்களை நான் பார்க்கிறேன். தலைவலி போகாவிட்டால், இயேசுவே நான் செபித்து செபித்து என்ன கண்டேன், கோயிலுக்கு சென்று என்ன கண்டேன், காணிக்க கொடுத்து என்ன கண்டேன் என்று ஜெபிக்கிற மக்கள் எனக்கு தெரியும். குணமானால் கிறிஸ்து, பணம் கொடுத்தால் கிறிஸ்து, பதவியோடு கொடுத்தால் கிறிஸ்து, இல்லாவிட்டால் அவரை விட்டு ஓடி விடுவீர்களா? எனக்கு சவாலாக இருப்பது சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவர் என் தேவன். அவர் ஒருவரையே நான் ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். விடுவித்தாலும் விடுவிக்காட்டாலும் அவரே என் தேவன். நான் ஹிந்துவிலிருந்து கிறிஸ்டியனாய் மாறின ஒரு கர்த்தருடைய பிள்ளை. மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். என் பெயரை அப்படித்தான் வைத்திருக்கிறேன், பெயரை நான் மாற்றவில்லை. அப்பொழுது என்னுடைய கணவர் இறந்தபோது சவால் விட்டாங்க. நீ ஆண்டவர் என்று சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயே, இப்பொழுது ஒரு கணவர் மரித்து விட்டாரே, உனக்கு 31 வயது, 2 குட்டி பிள்ளைகள், 4 வயசு 8 வயசு, என்ன செய்ய போகிறாய்? எல்லாவற்றையும் விட்டுவிடு. நடராஜமலையார் பின்னால் போனது போதும். அவர் அக்காடியின் வாசித்தால் நான் கிட்டார் வாசிப்பேன், அவர் பிரசங்க பண்ணி நான் மொழிபெயர்ப்பேன், பாதி பாதியாய் பாடுவேன், அவர் பாதி நான் பாதியாய் பாடிக்கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் மரித்து விட்ட போது உறவினர்கள் என்னிடத்திலே சொன்ன ஒன்று, இனிமேல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ வந்துவிடு, கிடைத்ததெல்லாம் விதவை என்கிற ஒரு பேரு தான், திக்கற்ற பிள்ளைகள் தான், எல்லாவற்றையும் விட்டுவிடு. நான் சொன்னேன், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பாடல் கூட எழுதினேன், அவர் என்னை கொன்றாலும் அவர்கள் என் நம்பிக்கையாக இருப்பேன். நான் அனாதை ஆவதில்லை, அன்பர் இயேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறை சொல்ல மாட்டேன் என்று நான் பாடினேன். 2 குழந்தைகளை கையில் எடுத்தேன், தெரு தெருவாக ஊர் ஊராக சென்றேன், சுவிசேஷத்தை அறிவித்தேன். 54 ஆண்டுகள் விடாமல் போய்க் கொண்டிருக்கிறேன். இறுதி பரியந்தம் ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையே. அவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதினால் அவரை பின்பற்றி வரவில்லை. இந்த ஊழியத்தை செய்வதனால் எனக்கு ஏதோ லாபம் வரும் என்று இந்த ஊழியத்தை நான் செய்யவில்லை. அடைந்த ஏராள அவமானம், துன்பம், வேதனைகள், தனிமைகள், அநேக நடுவரின் தீர்ப்புகள், இதன் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் கரத்தை நான் பிடித்து கொண்டேன். விடுவித்ததினால் கர்த்தரா? விடுவிக்காவிட்டால் கர்த்தரை விட்டு போய் விடுவோமா? விடுதலை பெறுகிறதுனால் தான் அவரை பின்பற்றுகிறோமா? பதவி ஒரு வருவதனால் பின்பற்றுகிறோமா? எனக்கு அவர் ஒன்றும் கொடுக்காவிட்டால் அவரை பின்பற்றுவேன். ஏனென்றால் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்ளும்? இந்த ரட்சிப்பு பெரியது. அது இயேசு இரத்தத்தால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணீரோடு நான் சொல்கிறேன், ஒரு ராஜா, பணக்காரன், தாவீது ராஜா, அவன் கை சொடுக்கினால் ஆயிரக்கணக்கான போர்வீரர்கள் கண் முன்பாக அவர்கள் வரிசையாக நிற்பார்கள். அவன் கை சொடுக்கினால் பொன்னும் வெள்ளியும் அவனுக்கு முன்பாக குவிக்கப்படும். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. சந்தோஷமா சாப்பிடுவது, சந்தோஷமா விதவிதமான சாப்பாடு, நடனங்கள், சந்தோஷமா நடனம் ஆடுவதற்கு 1000 பெண்கள், பதவி உயர்வு, சந்தோஷமா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவன் சொன்னான், இல்லை இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. அவன் சொன்னான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். 51ஆம் சங்கீதத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாக்கும்படி செய்யும். தாவீதே, உன் வாழ்க்கையில் விலையேறப்பட்டது என்ன? ரட்சிப்பு, அதன் சந்தோஷம் என்று என்ன பார்த்து கேளுங்க. சில சொல்லுவாங்க, பத்மாமா கூட இருக்க போர் அடிக்கும். ஏன்? பைபிள் படிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க.
கடைக்கு போக மாட்டாங்க, ஈஸ்டருக்கு கூட சாரி வாங்க மாட்டாங்க, வேறு எங்கேயும் சைட் சீயிங் போக மாட்டாங்க, ஷாப்பிங் போக மாட்டாங்க. இல்லை, என்ன மாதிரி சந்தோஷமான நாள் யாரும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. இந்த ரட்சிப்பு மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எங்கேயோ நான் மறைந்திருப்பேன், எங்கேயோ நான் அழிந்து போயிருப்பேன். எங்கள் சொந்தத்தில் எல்லாம் கணவர் இல்லைன்னு அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் போக முடியாது, கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, முகத்தில் முழிக்க முடியாது. எனக்கு எத்தனையோ கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைய முன்னால் முட்டி போடுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்க சாரி கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுவேன். ஏன்? இந்த உலகத்தின் சாபத்தை நீக்கினார், இந்த உலகத்தின் சடங்காச்சாரத்தில் பிடிபட்டிருந்த என்னை விடுவித்தார். இந்த உலகத்துல 7 பிறவி எடுத்தாத உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் சொன்னது விடுதலை எடுத்தார். இந்த பிறவியிலே மறுபிறவி கொடுத்தார், அது நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். Hallelujah, hallelujah. I'm born again, I'm spirit filled, I'm saved, I'm justified, I'll be glorified. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வருகையில பரப்பேன் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அப்பொழுது இன்னொரு கள்ளனை பார்க்கிறோம். இயேசு எனக்கு, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு கள்ளன் பிரசங்கம் கேட்கவில்லை, ஆலயத்துக்கு போகவில்லை, ஆராதனை என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வினாடியில் அவன் மனம் திரும்பினான். எப்படி தெரியுமா? இவ்வளவு தூரம் வேதனையை கொடுத்து, சித்திரவதையை கொடுத்து, இந்த சிலுவையிலே தொங்க வைத்து இன்னும் பரியாசம் பண்ணுகிற கடின இதயம் உள்ள மக்களையும் மன்னிக்கிற ஒருவர் இருக்குமானால் அவர் என்னையும் மன்னிப்பார் என்று அவன் மனம் திரும்பினான். சிலுவையிலே மனம் திரும்பினான். ஆண்டவரை பார்த்து, பெரிய ஒரு ஜெபம் சொல்ல அவனுக்கு தெரியாது, அபிஷேகம் என்றால் என்னவென்று தெரியாது, அந்நிய பாஷை என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், பரதீஸ் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் என்னை நினைக்க வேண்டும். இன்னைக்கு ராஜ்யத்துக்கு தான் சண்டை போடுறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். குட்டியோண்டு ஒரு ராஜ்யம் இந்த தமிழ்நாடு, அதுக்காக எத்தனை போட்டிகள், எத்தனை கலகங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வஞ்சனைகள், எத்தனை கொலபாதக ஆவிகள். ஆனால் நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். 1000 வருஷம் என் ஆண்டவர் அரசாளுவார் என்ற நம்பிக்கை ஒரு வினாடியிலே கள்ளனுக்கு கிடைத்தது. ஆண்டாண்டு காலமாய் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்து ஆலயத்துக்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். இந்த கள்ளனுக்கு கிடைத்த வெளிப்படுத்தல் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். Kingdom of God is not eating and drinking, peace and joy and righteousness. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது களியாட்டு வெறி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆடியோ வீடியோ ரேடியோ அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது பீஸ் அண்ட் ஜாய், சமாதானம், சந்தோஷம், நீதி என்பது. எங்கே நிம்மதி? எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன எங்கே இருக்கு நிம்மதி? எங்கே இருக்கு நிம்மதி? மெரினால இருக்கா? இஜிபியில் இருக்கா? பிளாக் தண்டரில் இருக்கா? எம்ஜிஎம்ல இருக்கா? எங்கே இருக்கு நிம்மதியான ஒரு இடம்? சிலுவையில். சிலுவையின் அருகாமையில் எனக்கு ஒரு இடம் உண்டு. அங்கேதான் நான் சமாதானத்தை கண்டேன். தேவனோடு சமாதானத்தை பெற்றேன், சந்தோஷத்தை பெற்றேன். பாருங்கள் பாருங்கள், இந்த கள்ளனோடு சேர்ந்து சொல்லுவோமா, உடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ரிமெம்பர் மீ ஓ காட், ரிமெம்பர் மீ. அவர் மறக்கிறவல்ல, அவர் நினைக்கிறவர். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிக்கும் பொழுது நினைக்க மாட்டேன். ஐ ஷவுட் ஹல்லேலூயா. நான் சொன்ன சின்ன சின்ன தப்புகளை கூட தெரிஞ்சவங்க கூட மாறி மாறி சொல்லுவாங்க, இவங்க அது பண்ணாங்க அது பண்ணாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் முழுக்க முழுக்க என் பாவத்தை மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டு, உன் பாவத்தை நினைக்க மாட்டேன், ஆனால் உன்னை நான் நினைக்கிறேன்.
சிலுவையிலே உன்னை நினைத்து என் ரத்தத்தை சிந்தினேன். சிலுவையிலே உன்னை நினைத்தேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன். எதற்காக தெரியுமா? நீ என்னோடு கூட இருக்கும்படியாக, என் ராஜ்யத்தில் இருக்கும்படியாக. ஷவுட் ஹல்லேலூயா, ஷவுட் ஹல்லேலூயா. ஆவில நிறைஞ்சு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குட் ஃப்ரைடேல ஆண்டவர் என்னை நினைத்தீர், சிலுவையிலே நீர் என்னை நினைத்தீர், அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரிமெம்பர் மீ ஓ காட். என்னை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, நினைத்து கொள்ளும் ஆண்டவர், உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும். அவன் சொன்னான், சுவாமியே என்னை நினச்சிக்கோங்க. அடுத்த நாள் டுடே thou shall be with me. நினைக்கிறது மட்டுமல்ல, நீ என் கூட நீ இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைக்கிறது மட்டுமல்ல, அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்காரும்படியாகத்தான் இந்த சிலுவை, அதற்காகத்தான் இந்த பாடுகள் அவர் அடைந்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நான் ரொம்ப கற்பனை செய்கிற ஆள். 33 ஆண்டு காலம் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பாடுகளை அனுபவித்தவராய், நிந்தைகளை அனுபவித்தவராய், வறுமையின் கோட்டின் கீழ் வாழ்ந்தவராய், பலவிதமான கஷ்டங்களை சகித்தவர். இப்பொழுது பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பாவியின் ஸ்தானத்திலே அவர் சிலுவையிலே கதறின போது பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டாரே. அப்படிப்பட்ட வேதனை உச்சக்கட்டத்தை அனுபவித்தவர் இன்று பிதாவண்டை போகிறார். கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது கூட பிதா அவனை கட்டி அணைத்தார் என்றால், நல்ல குமாரனா இயேசு பரலோகம் சென்ற போது பிதா என்னத்தான் பண்ணியிருப்பார்? அவருக்காக எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருப்பார், பரலோகத்தை அலங்கரித்திருப்பார். இன்றைக்கு ஈஸ்டர் எல்லாமே டெக்கரேட் பண்ணுவோம், ஆனால் அன்றைக்கு பரலோகமே அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். தூதர்கள் எக்கால முத கிண்ணறம் வாசிக்க, பலவிதமான இசைக்கருவிகள் முழங்க, இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார், ஹோலி 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 என்று பலத்த முழக்கத்தின் மத்தியிலே வரவேற்பு கொடுக்கப்பட போகிறது. இயேசு பரலோகத்துக்கு போகிறார். பின்னால் ஒருவர் வருகிறாரு, இவர் யார்? சிலர் நாம் நினைப்போம், சீஃப் மினிஸ்டர் கட்சி திறங்கள்லாம் பூசம், ஏய் ஓரம்போ 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 வருகிறார் வருகிறார் வருகிறார். கொஞ்சம் பேர் பாடி கார்ட்ஸ் எல்லாம் பின்னால் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த சாதாரண கட்சிக்காரங்களுக்கே இவ்வளவு பெருசுன்னு பரலோக ராஜ்யத்துக்கு போகிற தேவகுமாரனுக்கு என்ன வரவேற்பு! இந்த வரவேற்பில் யாருக்கு பங்கு? ஒரு அல்ல சொல்ல ரெடியா இருக்கீங்களா? அந்த கள்ளனுக்கு தான் பங்கு. என்னோடு கூட இன்று நீ பரதேசில் இருப்பாய். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைகள். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் 3க்கு போன முதல் ஆள். அது மாதிரி நிறைய முதல் ஆளுக்கு பெரிய பெருமையெல்லாம் இருக்கும், சரித்திரத்தில் இருக்கும். ஆனால் பரலோகத்துக்கு போன முதல் ஆள் யார் தெரியுமா? இந்த கள்ளன் தான். அவளை ராஜ்யத்தில் நம்பர் 1 அட்மிஷன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாள். ஏசு பிதாவை உம்முடைய கைகளின் ஆத்மியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். முதல் ஆதி முதல் அந்த வரையிலும் பர்ஃபெக்ட். ஒரு தவறு செய்யாம அந்த பர்ஃபெக்ஷன்ல இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? நீயும் பர்ஃபெக்டாக மாற வேண்டும் என்று. நீயும் உன்னை வாழ்க்கையின் இறுதியில் சந்தோஷமா உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஐ கமெண்ட் மை ஸ்பிரிட் இன் யுவர் ஹேண்ட் ஓ காட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, நம்முடைய ஆவி அவ்வளவாக அது ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிதாவண்டை போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனி மோமெண்ட் 6 சாவு 100 சாவு, இன்றிருப்பவன் நாளை இல்லை. இதுதான் இந்த உலகத்தின் பெருமை. எத்தனை காலம் வாழலாம்னு நினைக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றை மரித்து கொண்டே இருக்கிறார்கள், மரித்து கொண்டே ஈரானில் மரித்து கொண்டிருக்கிறார்கள், எருசலேமிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள், ரஷ்யாவிலே மரித்து கொண்டிருக்கிறார், யுக்ரைனிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் சாவு சாவு சாவு. ஆனால் உனக்கென்று ஒரு வாழ்வு கொடுப்பதற்குத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்துக்கு மரணடி கொடுத்து சாவுக்கு சாவு மணி அடித்து உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்து
எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 100க்கு அதிபதி சம்பவித்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம், இன்றைக்கு நான் பார்க்கிறேன், born Christian தாத்தா காலத்திலே பிஷப், பாட்டி பைபிள் உமன், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் எங்கேயோ ஆண்டவரை சிலுவையில் அடிக்கணும்னு வர்றவங்க சிலுவையை பார்த்தவொன்னே மனமாற்றம் அடைகிறாங்க. எண்ணிறந்தவர்கள், சிலுவையை பார்த்தவர்கள், இவர் மெய்யாகவே இது அந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நீதிபரன் மட்டுமல்ல, இரட்சகர் என்று அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்துள்ள ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தைகளை பார்த்தபோது தங்கள் மார்பிள் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். கொஞ்சம் பேர் திரும்பி போவாங்கங்க, சிலுவையை பார்த்து மார்பிள் அடிப்பாங்க, குட் ஃப்ரைடே வரையிலும் அடிப்பாங்க. ஈஸ்டர் வருது பாருங்க, கள்ளுக்கடையெல்லாம் திறந்துருக்கும். யாருங்க ஈஸ்டருக்கு கள்ளுக்கடை போகிறது, பாருக்கு போகிறது யாருங்க? பேர் வச்சுருப்பாங்க, நல்ல பேர், ஏசுராஜு, இம்மானுவேல் எல்லாம் பெரிய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், ஈஸ்டர் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியுமா? இவங்களை திரும்பி போகிற கூட்டம். ஆனால் பின்பற்றும் ஒரு கூட்டத்தை தான் அழைக்கிறார். என்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும் ஒரு கூட்டத்தை தான் நான் அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திரும்பி போவதை பற்றி பேச வேண்டாம் என்று எலிஜாட்ட சொன்னார். ரூத் நகமேட்டு சொன்னாங்க. ஆமாம், நீயும் போய்விட மனதாக இருக்கிறாயா என்று கேட்பார் ஆண்டவர் சில வேளையில். பேதுருன்னு சொன்னான், நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரிடத்திலே போவோம்? எதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறாய்? எதற்காக? ஆர் யூ ஸ்பெக்டேட்டர்? இந்த காட்சி காண வந்திருக்கியா? இந்த கட்சிக்காரங்களை பார்க்கறதுக்கு வராங்கல்ல, கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்கு, அது மாதிரி வரீங்களா? இல்லை, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும் அப்பா, உம்மை பார்க்கும் பொழுது உமக்கு ஒப்பாக இருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் உம்மை போல நான் இருக்க நான் விரும்புகிறேன். நான் திரும்பி போக மாட்டேன். ஸ்பெக்டேட்டர்ஸ் மார்பிள் அடிச்சுட்டு திரும்பி போனாங்க. ஆண்டவர் சொன்னார், சீயோன் குமாரத்திகளே, எனக்காக நீ அழனா உங்களுக்காக ஆளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்க. இன்றைக்கு திரும்பி போகிறதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிற கூட்டத்துக்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலியாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். They stand at a distance, come closer to God. இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா என்று பாடினால் போதாது, ஆண்டவருக்கு அருகாமையில் வர வேண்டும், அருகாமையில் வர வேண்டும். தூரத்தில் நின்று பார்க்குறவங்க யார் தெரியுமா? குட் ஃப்ரைடே வரை நிற்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா சர்ச்சும் ஃபுல்லாக இருக்கும். ஏங்க மற்ற நாள் எங்கே போனாங்க? இன்னைக்கு ஓவர்ஃப்ளோ. சீக்கிரம் போட இடமே கிடைக்காது, நிற்கிறது கூட கிடைக்காது, அவ்வளோ சில சர்ச் இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன்ஸ், இவங்கெல்லாம் ஈஸ்டர் கிறிஸ்டியன். ஈஸ்டர் மட்டும் சீக்கிரம் வந்து சீக்கிரம் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு போவாங்க. இதெல்லாம் யார்? இவங்கெல்லாம் தூரத்திலே பின் செல்கிறவங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே பிள்ளை, இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது பேதுரு தூரத்திலே பின் சென்றான் என்று வேதம் சொல்கிறது. தூரத்திலே பின் சென்றபடியால் தான் ஆண்டோடைய விரோதிகளோடு உட்கார்ந்து குளிர் காய்ந்தான். அதனால தான் ஆண்டவரை மறுதளிச்சான். அருகாமையில் வரமாட்டாயா? சிலுவைக்கு அருகாமையில் வரமாட்டாயா? சிலுவைக்கு அருகாமையில் வந்து செய்த பாவத்திற்காக ஒருதலி கண்ணீர் வடிக்க மாட்டாயா? அந்த கண்ணீர் தூய கண்ணீர். பொண்ணுக்காக, பொருளுக்காக, மண்ணுக்காக அழுகிற கண்ணீரெல்லாம் மண்ணோட மண்ணா போகும். ஆனால் செய்த பாவத்துக்காய் வடிக்கிற கண்ணீர் பரலோக துருத்தியிலே போகிறது. என்னை கர்த்தருடைய பிள்ளை, அது ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். இன்றைக்கு குட் ஃப்ரைடே, ஒரு துளி கண்ணீர். ஆண்டவரே, என் செய்த பாவத்துக்காக என்னை மன்னியும் என்று நீ வடிப்பாயானால் அந்த கண்ணீரே தூய கண்ணீர், அது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். இப்பெல்லாம் சொல்கிறாங்க யூடியூப்பில் நிறைய நேரம் பேசாதீங்க, கொஞ்சம்தான் பேசுங்க, ஜனங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு டைம் இல்லைன்னு. சினிமா பார்க்க 3 மணி நேரம் இருக்கா? கிரிக்கெட்டுக்கு 3 நேரம் இருக்கா? பேட்மிண்டனுக்கு 3 மணி நேரம் இருக்கா? சமைக்கிறதுக்கு 3 மணி நேரம் இருக்கா? பணம் சம்பாதிக்க 10 மணி நேரம் இருக்கா? இதை கேட்க 1 மணி நேரம் இல்லையா? நான் கதை சொல்லலை.
என் உள்ளத்தின் ஆழத்தில் அழுது கொண்டே இந்த பிரசங்கத்தை நான் சொல்கிறேன், அழுது கொண்டே நான் சொல்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலன். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆளை பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். சிலுவையில் ஆண்டவர் ஜீவனை விட்டார். நான் புழல் தான் இருக்கிறேன், இங்கே தான் ஜெயில் இருக்குது. தூக்கு தண்டனை கைதிகள்லாம் செத்துருக்காங்க இந்த புழல் ஜெயிலில். சாகிறதுக்கு முன்னாலே பெரிய கூட்டம் வெளியே நிற்கும் இந்த பாடியை வாங்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் சிலுவையிலே தொங்கின ஆண்டவர் உடலுக்கு உரிமை பாராட்ட யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. மாத்தாள் எங்கே, மரியாள் எங்கே, லாசரு எங்கே, பேதுரு எங்கே, மத்தேயு மார்க்கு லூக்கா எங்கே, பர்த்திமேயு எங்கே, சகேயு எங்கே, 5 அப்போ 2 மீன் சாப்பிட்டு 5000 பேர் எங்கே, முடவனுக்கு சுகம் கொடுத்தாரே, குடனுக்கு பார்வை கொடுத்தாரே, குஷ்டரோகியை குணமாக்கினாரே, செத்து போன யவீரின் குமாரத்தை எழுப்பினார், நாயின் ஒரு விதவியினுடைய மகனுக்கு சுகம் கொடுத்தார். எங்கே எங்கே? எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த உடலுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? உடலுக்கு யாராவது சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்களா? ஒரு குரலும் பதில் இல்லை, ஒரு குரலும் பதில் இல்லை. இங்கேதான் நான் பார்க்கிறேன். யோசேப் என்ன பேர் கொண்ட 50 வசனம். ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், உத்தமனும் நீதிமானவன் இருந்தான். அவன் இவருடைய பட்டணங்கள் கொண்டாகி அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்யக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிரார்த்தனிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே வைத்து கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையம், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, ஐ சல்யூட் த ஹீரோ. ஒரு காஸ்பல்ல நான் வாசித்தேன், துணிந்து போனான் என்று. பிலாத்துவினிடத்திலே துணிந்து போனான். ஏன் தெரியுமா? அவன் அந்த அரசாங்கத்திலே அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்திருக்கிறான், பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறான். ஒரு காலம் ஒரு வைக்கப்படாத ஒரு கல்லறை, புதிய கல்லறை வைத்திருந்தான். அதுக்கு ரொம்ப விலை. அவனுக்குள்ளே மறைந்திருந்த சீடன் இப்பொழுது துணிந்து வெளியே வருகிறான். நான் இதைத்தான் பார்க்கிறேன். அநேக சீடர்கள் மறைந்து போய்விடுவார்கள், மறைந்திருப்பார்கள், இயேசுவுக்கு சாட்சியாக வரமாட்டார்கள். ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? I am not ashamed of the gospel of Christ, is the power of God unto salvation. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், ரட்சிக்கப்படுற எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. I am not ashamed. எத்தனையோ இடத்துல என்னை வெட்கப்படுத்தணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க எனக்கு வெட்கப்படுத்தணும்னு நினச்சாங்க. கர்த்தர் என்னை கனப்படுத்தினார். For my shame I got double honor. என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான கனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நான் வெட்கப்பட மாட்டேன். சிலுவையை பற்றிய உபதேசத்திற்காக நான் வெட்கப்பட மாட்டேன். நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, பிலாத்துவினிடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து கேட்டிருப்பான், நீ யாரு? இந்த இயேசுவுக்கு நீ யாரு? ஆமா, இந்த இயேசுவுக்கு நான் சொந்தக்காரன், இந்த இயேசுவுக்கு நான் சொந்தக்காரன். இந்த உலகத்தில் அவரை சொந்தம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அந்த நேரத்தில் பிலாத்து அவனுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். ஏன்னா செத்துப்போன கைதிக்கு சொந்தக்காரன் யார் வந்து சொல்லுவாங்க? அவங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. அதனால தான் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அதனால தான் பேதுரு ஒளிஞ்சிட்டார். அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னோடனே ஐயோ எனக்கு தெரியாதுன்னாரு இல்லை. ஆனால் அரிமத்தியா ஊரனா எப்படி இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். I know him. He is the savior of the world, savior of my soul. He shed the people blood for the redemption of the people. தான் குற்றவாளி அல்ல, பிறர் குற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த உத்தமன், அதற்கு நான் சாட்சி.
இந்த உலகத்துக்கு இரட்சகரை வந்ததற்கு நான் சாட்சி. அந்த பாவ பரிகார பலியாக அந்த ரத்தத்தை சிந்தினதற்கு நான் சாட்சி. பிலாத்துவே, நீயே சொன்னாயே அவர் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று. உன் மனைவி கூட சொன்னாளே, அப்படி இருந்தும் நீ ஏன் அவரை சிலுவையில் அறைந்தாய்? உன்னை சொல்லி குற்றமில்லை. தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம், மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரர் பாவ பரிகார பலியாய் சிலுவையிலே மறுக்க வேண்டும் என்பது அவருடைய நித்திய தீர்மானம். ஆனால் அந்த உடலுக்கு சொந்தக்காரன் நான் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய அந்த 2 கள்ளனையும் ஏதோ ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. ஆமா, அப்படியே அன்றைக்கு மட்டும் அரிமத்தியா ஊரான யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு நல்ல அடக்க ஆராதனை அல்லாவிட்டால் கல்லறையை கொடுக்காவிட்டால் அவர் மரிப்பதற்கு கள்ளன் மத்தியில தொங்கினது மட்டுமல்ல, அடக்கம் பண்ணப்படுவதற்கும் அந்த கள்ளன் மத்தியிலே இருந்திருப்பார். ஆனால் நீதிபரர் என்று சொல்வதற்கு, அவர் இயேசு மனுக்குலத்திற்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்வதற்கு ஒரு நபர் இருந்தார். அவர்தான் சாட்சி, அரிமத்தியா ஊரான யோசேப்பு. அந்த கல்லறை இன்றைய உலகம் அறிந்த ஒரு கல்லறையாய் இருக்கிறது. நானும் அந்த கல்லறையை போய் பார்த்திருக்கிறேன். ஒருவனும் ஒரு காலம் வைத்திரா கல்லறை என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த போது வேற ஒருவரை வைத்திருந்தா அவனை எழும்பி போயிடுப்பான். அதனாலதான் ஒருவரும் ஒரு காலம் வைத்திரா கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய கல்லறை எவ்வளவு விலையேறப்பட்டதா இருந்தாலும் இயேசு அதிலும் விலையேறப்பட்டவர் என்று சொல்லி, ஏனென்றால் விலையேறப்பட்ட இரத்தத்தை எனக்காய் சிந்தினவருக்காக என் விலையேறப்பட்ட கல்லறையும் தியாகம் பண்ணுகிறேன் என்று கொடுத்தான். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தரிய பிள்ளையை, நான் இதை சொல்லும்போது நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம், நாங்கள் இருந்தால் கூட செஞ்சிருப்பேனே. நம்ம சிலவே பேசுவோம் இல்லை, நான் அங்கே இருந்தால் கூட செஞ்சிருப்பேனே, மவுண்ட் ரோவில் 2 கிரவுண்டு கொடுத்துருப்பேனே. இப்போ ஒரு சவால் வைக்கிறவங்க முன்னால, அரிமத்தியா ஊரான யோசேப்பு இயேசுவின் மரித்த உடலுக்கு ஒன்று பண்ணினான். ஆனால் நீயோ கத்தரிய பிள்ளையே, ஜீவனுள்ள சபை, அவருடைய சரீரமாகிய சபை உன் கண் முன்பாக இருக்கிறது. என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? பெருங்கையோடு அவரை சந்திக்க முடியுமா? இல்லை. விலையேறப்பெற்ற ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்கு காணிக்க வைக்கும்படி இந்த நாளிலாவது நீ ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தும்படி உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உன் பின் சென்று ஊழியம் செய்து உன் சேவை செய்ய வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, மாறாத கிருபை என்று ஆண்டவரிடத்திலே நான் கெஞ்சுகிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? ஒரு வினாடி நான் உங்களை பார்க்காவிட்டால் ஒரு ஆல்டர் கால் நான் கொடுக்கிறேன். இதுவரை நான் பேசின ஒரு வார்த்தை உங்களை தொட்டிருக்குமானால் உங்கள் கண்முன்பாக சிலுவையை கொண்டு வாருங்கள். முழங்கால் படியிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே, உமக்கு விரதமாய் நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னிமப்பா. உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது என் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, என் வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தியை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கமிட் யுவர் லைஃப் டு காட். அப்படி நீங்கள் சொன்னது உண்டானா எனக்கு சேட்டில் தயவுசெய்து எழுதி வைங்க. எப்போதும் என் சேட்டில் பார்ப்பேன், யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு. நான் பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறீங்களோ அதை என்னுடைய இந்த மெசேஜ் சாட்டில் உங்கள் பேரை எழுதுங்க. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிப்பேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குட் ஃப்ரைடேக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்கள் மனதில் நீ சிந்தின இரத்தத்தின் விலையேறப்பெற்ற தன்மையை உணர்வார்களாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். டுடே இஸ் த டே ஆஃப் ரிடம்ஷன். ஆண்டவரே, இந்த நாள் மீட்பின் நாள். மீட்கப்பட்ட பக்தர்களுக்கு அம்மை துதிக்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலை, பலவிதமான கட்டுகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே, பலவிதமான தற்கொலையின் ஆவிகள், வறுமைகள், குடும்ப பிரச்சனைகள், கோபங்கள், பழிவாங்கும் இதயங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.